வாங்க இப்போ பிசிபிளாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, குக்கரில் 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா 75 கிராம்ஸ் துவரம்பருப்பு எடுத்துங்க. அது ரெண்டையும் நல்லா அலம்பி நீங்கள் எவ்வளவு அரிசியும் துவரம்பருப்பும் வைக்கிறீங்களோ அதுக்கு 2.5 மடங்கு கூடவே தண்ணி வைங்க. 3 மடங்கு வச்சா கூட பரவாயில்ல. தண்ணி வச்சுட்டு குக்கரில் வந்து மஞ்சப்பொடியை போட்டு 4-5 விசில் வரா மாதிரி வச்சுக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம அதுக்கு வேண்டிய மசாலா சாமானை ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா சாமானுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அந்த பேனில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் பெப்பர் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் எள்ளு, 4-5 பட்டை மிளகா, அப்புறம் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடுகு, பெருங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்குங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் தூவிக்கங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்பீங்க, அந்த புளி தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, கொடமிளகா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு, பூசணிக்காய், பரங்கிக்காய், இப்படி சாம்பாருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேருமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் புளித்தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதிக்கிற அதில் தேவையான வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதை வந்து ஒரு குக்கரில் என்ன பண்ணுறீங்க, தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கீங்கள்ல அதை அதோடு சேர்த்துட்டு இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு வேணுமாங்கிறதையும் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அதில் ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதையும் கார்னிஷிங் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பிசிபிளாபாத் சூடாக ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ரா கார்னிஷிங், ஃபைனலைசேஷன், ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்டை வந்து நெய்யில் வறுத்து மேலே போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிசிபிளாபாத் ரெடி.